விரைவில் தூங்கிய பிறகு காலையில் விரைவில் எழுதல். காலை நேரம் உயர் அதிர்வுகளுடன் இருக்கும். உங்களில் யார் யார் காலை 4 மணிக்கு அனுபவித்திருக்கிறீர்கள்? மிகவும் மிகவும் வாழ்த்துகள். இப்போது மனதிற்கு பழக்கம் வந்துவிட்டது. காலை 4 மணிக்கு எழுவது, அந்த சிறிய மாற்றங்கள் மிகவும் பெரிய சாதனையாகும். இதை முன்பு ஒருபோதும் செய்யவில்லை. ஆம், சில சமயம் அமெரிக்காவுக்கு செல்ல வேண்டியிருந்தால் நள்ளிரவில் எழுந்து சென்றிருக்கிறோம். விமானம் பிடிக்க வேண்டும் என்றால் இப்படி பிந்திய நேரத்திலும் விரைவாக எழுந்திருக்கிறோம். ஆனால் தியானம் செய்யும் பொருட்டு நாம் காலை 4 மணிக்கு எழுந்தால் நம்மையே நாமே வாழ்த்திக் கொள்ள வேண்டும். அதற்காக நான் ஒரு ஆன்மா என்று நினைத்து தியானம் செய்ய காலை 4 மணிக்கு எழுந்தேன். இது மிகவும் பெரிய சாதனை. நம்மையே நாமே பாராட்டிக் கொள்வது மிகவும் முக்கியமானது. பாராட்டுதல் நம்முடைய ஆற்றலை என்ன செய்கிறது? அதிகரிக்கிறது. நான் 2 நாட்கள் செய்தேன் என்றால் அடுத்த நாள் காலையில் எழுவதற்காக அதிக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. இரவில் நேரத்திற்கு தூங்குவது மட்டும் கவனிக்க வேண்டும். யார் விரைவாக தூங்கி விடுவாரோ அவர்கள் காலையில் எழுந்து உட்கார்வது உறுதி. அவர் 10 மணிக்கு தூங்கினால் காலை 7 மணி வரை தூங்க முடியாது. அதனால் நாம் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எப்போது எழ வேண்டும் என்று கவனிக்க வேண்டிய அவசியமில்லை. எப்போது தூங்க வேண்டும் என்பதையே கவனிக்க வேண்டும். தூக்கம் என்பது ஒரு வாழ்க்கை முறை. தூங்கும் நேரம் சரியாக இருக்க வேண்டும். எழும் நேரமும் சரியாக இருக்க வேண்டும். காலை நேரத்தில் எழுந்து தியானத்தில் அமருங்கள். நீங்கள் உங்கள் வேலையை பற்றியும் சில விஷயங்களை சிந்தித்தால், ஏனெனில் அந்த நேரத்தில் சுற்றியுள்ள மன அழுத்தங்கள் தூங்கிக் கொண்டிருக்கின்றன. இதுபோல நாம் எங்கேயோ சென்று சேர வேண்டும். அதனால்தான் நாம் சொல்வோம், காலை நேரத்தில் விரைவாக வெளியேறு, சாலை வெறிச்சோடிருக்கும், இன்டர்நெட் வேகமாக இருக்கும், பெரிய கோப்புகளை பதிவிறக்க வேண்டுமென்றால் காலை நேரத்தில் செய்யுங்கள். இன்டர்நெட் வேகம் அதிகமாக இருக்கும். அதிகப்படியான நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும். காலை நேரத்தில் அதை செய்யுங்கள். சுற்றியுள்ள சூழல் முழுமையாக வெறிச்சோடிருக்கும். மிக ஆழமான விஷயங்கள் மனதில் சிந்தனையில் வெளிப்படுகின்றன. காலை 4 மணிக்கு அதற்காக நேரத்தில் தூங்க வேண்டும். நேரத்தில் தூக்கம் தானாகவே விழும். தூங்குவதற்கு முன் உங்கள் பெற்றோரிடம் சொல்லிவிடுங்கள். குழந்தைகள் சொல்வார்கள் தேர்வு நாட்களில், அம்மா என்னை காலை 4 மணிக்கு எழுப்பிவிடு என்று. அதுபோல நாம் பாபாவிடம் சொல்வோம், பாபா என்னை காலை 4 மணிக்கு எழுப்பிவிடு, தூங்க விடாதே என்று. அதற்கு பிறகு அவர் காலை 4 மணிக்கு தூங்க விட மாட்டார். நீங்கள் அவரிடம் 21 முறை சொல்லிவிடுங்கள். அதற்கு பிறகு அவர் உங்களை தூங்க விட மாட்டார். 4 மணிக்கு என்னவோ தெரியவில்லை, தூக்கம் வரவில்லை என்று சொல்வீர்கள். 4 மணிக்கு பிறகு தூக்கம் வராது. சில நாட்களில் அது என்ன ஆகிவிடும் என்று பாருங்கள். ஒவ்வொரு மணி நேரத்திற்கு பிறகும் இரவில் தூங்குவதற்கு முன், சாப்பிடுவதற்கு முன், தண்ணீர் குடிப்பதற்கு முன் அந்த உணவிலும் தண்ணீரிலும் உங்கள் உறுதியை சேர்த்து அதை செய்யுங்கள். எப்படி உணவு இருக்கிறதோ அப்படியே மனமும் இருக்கும். ஆகவே உணவில் உங்கள் உறுதியை சேர்த்தால் அது அடுத்த 2 மணி நேரம் உங்கள் மனதில் வேலை செய்யும். தண்ணீர் கண்ணாடியில் உங்கள் உறுதியை சேர்த்து விட்டீர்கள். எப்படி தண்ணீர் இருக்கிறதோ அப்படியே வார்த்தைகளும் இருக்கும். தண்ணீர் குடிப்பதற்கு முன் 20 வினாடிகள் இடைவெளியில் நான் பரமாத்மாவின் தூதர், நான் சத்யுகி ஆன்மா என்று உங்கள் கண்ணாடியை எடுத்துக்கொண்டு சொல்லுங்கள். முன்புறம் ஒரு தண்ணீர் கண்ணாடியை முன்வைத்து கொண்டு வாருங்கள். நாம் இதை சக்தி வாய்ந்ததாக மாற்றவில்லை என்றால் இதில் உலகத்தின் எல்லா விஷயங்களின் அலைவரிசையும் இருக்கிறது. அப்பொழுது என் காலை நேர உறுதி மங்கிவிடும். நான் மிகவும் கனமான அலைவரிசையுள்ள தண்ணீர் குடித்து விட்டோமா அல்லது உணவு சாப்பிட்டு விட்டோமா? இந்த தண்ணீரில் சில சமயம் யாரோ ஒருவரின் பதட்டம் கலந்திருக்கலாம். அந்த உணவை யார் தயாரித்தாரோ அவருடைய கவலை மற்றும் பயம் அதில் கலந்திருக்கிறது. அதனால் என் காலை நேர உறுதி என்ன ஆகிறது என்றால் அது மேலோங்கி விடுகிறது. அதனால் நான் உணவு சாப்பிடும் முன், தண்ணீர் குடிக்கும் முன் 30 வினாடிகள் இடைவேளை எடுக்க வேண்டும். பரமாத்மாவின் அனைத்து சக்திகளும் இந்த தண்ணீரின் துகள்களில் இருக்கின்றன. இந்த தண்ணீர் வெறும் தண்ணீர் அல்ல, இது சத்யுகத்தின் அமிர்தம்.
நான் சத்யுகத்தின் தெய்வீக ஆன்மா, என் செயல் பரிபூரணமானது. இன்றைய சந்திப்பு மிகவும் அழகாகவும் மென்மையாகவும் இருக்கும். எப்படி தண்ணீர் இருக்கிறதோ அப்படியே பெறுவோம். உணவு சாப்பிடும் முன் 30 வினாடிகள், தண்ணீர் குடிக்கும் முன் 30 வினாடிகள், ஏதேனும் குடிக்கும் முன் 30 வினாடிகள் இடைவேளை எடுக்கவும். சங்கல்பங்கள் சக்தி வாய்ந்தவை, ஆனால் அவை தாமசிகமான பொருட்களை சாத்விகமாக மாற்றும் அளவுக்கு சக்தி வாய்ந்தவை அல்ல. ஒவ்வொரு பொருளுக்கும் தனித்துவமான ஒரு அலைவரிசை உள்ளது. இவ்வளவு சிறிது சிறிதாக செய்துவிட்டோம். மற்றும் நாம் முதலில் ஆம் என்று சொன்னோம். நாம் மையத்திற்கு சென்று பரமாத்மாவின் ஞானத்தை கேட்போம். பத்திரிகையை அல்ல, காலை காலை செய்திகளை அல்ல, காலை காலை ஞானத்துடன் துவங்குவோம். ஒரு நாளில் அத்தகைய சூழலில் அங்கு அனைவரும் உயர்ந்த அலைவரிசையில் இருக்கிறார்கள். சங்கத்தின் நிறம் ஒட்டிக்கொள்கிறது. தேவதைகளின் சங்கத்தில் உட்கார்ந்தால் தேவதைகளாகி விடுவோம். தவறான செயல்கள் செய்யும் மக்களின் சங்கத்தில் உட்கார்ந்தால் அவர்களின் நிறமும் நம்மை பாதிக்கும். மற்றும் இவ்வளவு சக்தியை நாம் உள்ளே நிரப்பிக்கொண்டால் நாம் நம்முடைய சொந்த முறைகளை உருவாக்குவோம், வேலை செய்யவும் வணிகம் செய்யவும். நீங்கள் வியாழக்கிழமை கைத்தட்டினீர்கள். நீங்கள் சத்யுகி முறையில் வணிகமும் வேலைகளும் செய்வீர்கள் என்று அப்போது எடுத்த உறுதி இன்னும் நிலை பெற்றுள்ளதா? அதற்கு வெறும் என்ன செய்ய வேண்டும் என்பதே ஹஜ். நான் சத்யுகி ஆன்மா வணிகமும் சத்யுகி முறையிலேயே செய்கிறேன். அதில் கொடுக்கும் மனப்பான்மை, சேவை செய்வது என்பது ஒரு வணிகமும் சேவையே ஆகும். உலகத்தில் இப்போது என்ன நடந்தது? மதம் தனி, செயல் தனி. மதத்தில் தானம், புண்ணியம், பூஜை, செயலில் இப்படி வணிகம் எப்படி நடக்கும்? சிறிதளவு செய்தே ஆக வேண்டும். அதனால் மதமும் செயலும் பிரிந்துவிட்டன. ஆன்மீகம் என்றால் ஒவ்வொரு செயலும் மதத்தின் அடிப்படையில் நடக்க வேண்டும். மதம் என்றால் என் ஆன்மாவின் மதம், பரிசுத்தம், ஞானம், அமைதி, அன்பு, சக்தி. இந்த 7 குணங்கள் என் ஆன்மாவின் மதம். அவை ஒவ்வொரு செயலிலும் வரும்போதுதான் நான் கர்மயோகி ஆன்மா ஆகிறேன். அதனால் சத்யுக ஆன்மா மற்றவர்களின் நலனை நினைத்து தன்னை விட பிறருக்கு முதலில் உதவி செய்யும் போது அந்த சேவை 24 மணி நேரமும் தொடரும். நீங்கள் இரவில் தூங்கும் போதும் உங்களிடமிருந்து அழகான அதிர்வுகள் எல்லா பக்கமும் பரவிக்கொண்டிருக்கும். 24 மணி நேர சேவை. முழு நாளும் சேவை செய்வார்கள் என்றால் எவ்வளவு புண்ணியம் சேர்க்க முடியும்? முழு நாளும் சேவை செய்பவர்கள் எவ்வளவு புண்ணியம் சேர்க்க முடியும்? அவ்வளவு புண்ணியம் சேர்க்கும் அவர்கள். மகிழ்ச்சி 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 தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. அவர்கள் புண்ணியமும் ஆசீர்வாதங்களும் சேர்க்கும் போது அவர்கள் முழு நாளும் லைட் 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 என்று பறக்கிறார்கள். மேலும் அவர்கள் தாங்களும் தொடர்ந்து பறக்கிறார்கள். அவர்களின் குடும்பத்தினரும் அவர்களுடன் பணியாற்றும் சகோதரர்களும் அவர்களுடன் சேர்ந்து பறக்கிறார்கள்.